நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு கடந்து செல்வோம். விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களின் கேள்விகளுக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். யுனிகேர் ஹீட்டிங் அண்ட் ஏர் கண்டிஷன். உங்களுக்கு கேஸ் லைட் மிக குறைவாக வருகிறதா? அலைங்கள் ரோஜர் உடனடியாக பில்ஸை கூடி வர உதவி செய்வார். மாக்கமன் சந்திப்புகளுக்கு அமையும் புதிதை பழுதாக்கி பழத்தை புதிதாக்கிலே நிபுணத்துவம் பெற்றவர் ரோஜர். அலைங்கள் யுனிகேர் ஹீட்டிங் அண்ட் ஏர் கண்டிஷன். 9052092323. நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது அகதிகள் வானொலி 180 சிற்றலை வரிசை. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அலைகள் கேள்விப்பதில் நிகழ்ச்சிகள் வழங்குபவர் கவுண்டர் பாரதி. ஆமோஸ் அவர்களே, சொல்லுங்கள். உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கலாம் என்று யோசிக்கிறேன். கண்டிப்பா. 33 வருடங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார் என்று சரித்திரம் சொல்கிறது. ஆமா. அதற்கிடையில் எதிலையும் அதிசயங்கள் அற்புதங்கள் நாம் செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதை குறித்து சுருக்கமாக எங்கள் நேயர்களை உங்களால் சொல்ல முடியுமா? ஆமாம், கண்டிப்பா. அதாவது அவர் 30 வயதில் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அதிசயங்களை காண பண்ணினார். முடவர்களை நடக்க செய்தார். குருடர்களை பார்க்க செய்தார். ஊமைகளை பேச செய்தார். ஏன், மருத்துவர்களை கூட அங்கு உயிரோடு கூட எழுப்பினார். எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதன் பாவத்திலிருந்து மீள வேண்டும் என்றும், மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்றும், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றும் சொல்லி அநேக இடங்களிலே அவருடைய திருவாய் மொழிந்து அங்கே அநேக பிரசங்கங்களை அங்கே பண்ணி அநேக மக்களை தன்னன்றிகளை சேர்த்துக் கொள்ள நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக. நன்றி ஆமோஸ் அவர்களே. பிரேக்கிங் நியூஸ். ஒரு பிந்தி கிடைத்த அவசர செய்தியை தொடர்ந்து நாங்கள் அங்கே நேரத்தில் கடந்து செல்ல போகிறோம். சென்னை இந்தியா நித்தியான கூடத்தின் தலைவர் நித்திய ஆசாமி தலைவராகி இமயமலை பதிந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அனைத்து முன்னணி சினிமா நடிகர்களும் இமயமலை பகுதியை பூஜை உள்ளார்கள் என்று அங்கே இருந்து தகவல்கள் வந்துவிட்டிருக்கின்றன. கலைஞர் கருணாய் நிதியினாலே அடிப்படை வீரர்கள் குறிக்கப்பட்டு நித்யானந்த ஆசாமியை தேடுதல் நடவடிக்கை தொடர்கிறது. நன்றி, வணக்கம். இது நம்ம சாமியை பற்றி கலைக்கிறாங்க போல இருக்குது. உங்களை போட்டு தாட்டு போட்டு உலகத்தான் இருக்குட்டேங்க. ரேடியோ எங்க நடத்துறாங்களா? ரேடியோ மண்ணாங்கட்டி நேரடியாக போய் தான் இருக்கு உங்களை. வணக்கம். யார் பேசுறீர்கள்? வணக்கம், நான் அமெரிக்காவிலிருந்து கமலஹாசன் பேசுறேன். அமெரிக்காவிலிருந்து கமலஹாசன். நீங்க அமெரிக்காவில் என்ன செய்கிறீர்கள்? நான் பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கேன். என்ன பிசினஸ் பண்ணுகிறீர்கள்? அது சொல்ல முடியாது. கவுண்ட் பாரதி சொல்ல முடியாத கேள்வி கேள்விதான் என்ன? நான் ஆமோஸ்ல தான் நேரடியாக கேட்கலாம் இருக்கேன். சொல்லுங்க. வணக்கம் ஆமோஸ் அவர்களே. வணக்கம் கமலஹாசன் அவர்களே. வணக்கம். உங்களோட கேள்வி கேட்கலாமா? காலம் கொடுத்து உங்களோட கேளுங்க, உங்களுடைய கேள்வி. காலம் கொடுத்து உங்களோட அகதிகளை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இயேசு பற்றி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு இத்தனை பேருக்கு இவ்வளவு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். கடைசியில் அவரே பாடுபட்டு மரித்தார். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதனோட சேர்ந்து நேர்களும் கேட்பார்கள். ஆமாம், ஏன் அவர் பாடுபட்டு மரித்தார் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்றும், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்றும் எண்ணினோம். ஆனால் அதுவல்ல, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார் என்றும், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்றும், நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. உண்மையாகவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. அந்த மரணத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளவே, விடுவிக்கவே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அங்கே பாவத்தின் மன்னிப்பை பெற்றுத்தரத்தான் அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். இத்தனை பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தினார். நன்றாக பதிலளித்தீர்கள். நன்றி. கமலஹாசன் அவர்களே, ஒரு விளம்பரம் நேரம் சரியாக இருக்கிறது. அதனாலே கடைசியாக ஒரு விளம்பரத்தோடு நாங்கள் முடிக்க போகிறோம். காசா ரெஸ்டாரண்ட் உங்கள் அனைத்து கொத்தரொட்டி தேவைகளையும் ஒரே இடத்திலே கொத்திக் கொள்வதற்கு அலையுங்கள். காசா ரெஸ்டாரண்ட் ஆனந்தன் அலையுங்கள். விழுங்காமல் விற்கவும், விற்காமல் விழுங்கவும், பாக்கி ருசியாக கொடுத்துவிடும். காசா ரெஸ்டாரண்ட் கனடியன் டீ சந்திப்பு
லாஸ்கார் ரெஸ்டாரண்ட் 9058209323 கடைசியாக நேரம் சரியாக இருக்கிறபடி நான் லாமோஸ் அவர்களே சுருக்கமாக இந்த பெரியவள்ளி இந்த நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அழைத்த நேயர்களை நீங்கள் என்ன சொல்லி முடிக்க விரும்புகிறீர்கள்? கண்டிப்பாக. அதாவது சிலுவையில் மரித்தார், அவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினார், எத்தனை பாடுகள் பட்டார் என்று நாங்கள் காண்கிறோம், மரித்தார் என்று கூட நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அது மட்டுமல்லாமல் அங்கே 3ஆம் நாள் கூட உயிரோடு கூட எழுந்தார். எத்தனையோ பேர் நான் கடவுள் என்று இந்த உலகத்தில் வந்தார்கள், மரித்தார்கள், ஆனால் அவர்கள் திரும்பி வரவில்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவருக்கு உயிரை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, உயிரை எடுக்கவும் அதிகாரம் உண்டு. அவர் ஒருவரே சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த உலகத்திலேயே திறக்கப்பட்ட ஒரு கல்லறை இருக்குமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டுமே. ஏனென்று சொன்னால் அவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். யார் யாரெல்லாம் அவரை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாவமன்னிப்பு நிச்சயம் உண்டு, அவர்களுக்கு பாவமன்னிப்பு நிச்சயம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, ஏன் பரலோகத்திலும் கூட ஒரு வாசத்தலம் உண்டு என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகிறோம். தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி ஆமோஸ் அவர்களே. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது அகதிகள் வானொலி 180 சிந்தனை வரிசை தமிழ் கிறிஸ்தவ ஜெப தேவாலயத்தினர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் அலைகள் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள். நேரம் சரியாக காலை 8 மணி 1 நிமிடம். இப்பொழுது 8:30 மணிக்கு காலை ஆராதனைக்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறார்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அபிமான அறிவிப்பாளர் கவுண்ட பாரதி. நன்றி, வணக்கம். சந்து வாருங்கள்.